ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளை துவையல் அரைக்கலாம்னு சொல்லி தூதுவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிக்க போனேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிற வழியில் வந்து பிளாக் எடுத்துக்கிட்டே போனேன். நான் என்னென்ன பார்த்தேன், எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி ஏரிகளில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருந்ததும் சரி நானும் போனேன். இதே போல் தூதுவளை வந்து இருக்குது, மழை பெஞ்சதுக்கு நல்லா பழுத்து இல்லாமல் பூச்செடிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்களா, சரி பறித்து வந்து நம்ம துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே பாருங்கள், எங்கள் ஆட்டுக்குட்டி வந்து நல்லா மேயுது பாருங்கள். மணியும் ஒரு 11:30 போல் இருக்கும். சரி நல்லா லேட்டாகி அவுத்து விட்டோன்னே நல்லா பசி பிள்ளைக்கு அது மட்டும் நட்டுட்டு மேய்ஞ்சிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே தூரமாக இருக்காங்களா, அவங்க தான் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிட்ட போனதுமே நீ மாடு மேய், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் தூதுவளை பறிக்க வந்தேன், நீ மாடு மேய்ப்பா, நான் போகிறேன் பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சேறு சகதியமாக இருக்குதா, சரி இங்கே நிற்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த சைடாக அப்படியே பில்லாங்காரில் போய் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த சைடு வந்து எங்கள் மாடு மேயுது. அப்படியே அதையும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி வந்து இந்த தூதுவளை பறிச்சு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போய் என்ன வீடியோ தான் எடுக்க முடியல, ஏன்னா என்னால் ஒண்டியாக போனேன்னா ஸோ கட் பண்ணவும் ஒரு பக்கம் முள் பூருதா, ஸோ ஒரு கையில் ஃபோனும் பிடிக்க முடியல அப்படின்ட்டு ஃபோனையும் ஷால்வையும் கீழே விரித்து போட்டுட்டு நான் ஒரு கையால் பிடிச்சி ஒரு கையால் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூதுவளை பாருங்கள், இதில் எந்த ஒரு பூச்சி புழு எதுவுமே இல்லை. மழை வந்து பட்டது மேலே பட்டதில் நல்லா பச்சை பசேர்னு தவெல்லாம் நல்லா முறைச்சி போய் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முள் தான், இதில் என்ன ஒரு கஷ்டம்னா முள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கையில் இஷ்டத்துக்கு பூரி விட்டுருச்சு. நான் போட்டு வந்த ஷாலிலே பாருங்கள், கொக்கி மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் விடவே மாட்டேங்குது. இதோட முள் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது இல்லையா, சரி எந்த சைடு ஈர்த்தா எந்த சைடு விடுன்னே தெரில. அது மட்டும் இஷ்டத்துக்கு என் துணியை என் ஷால்வையே வீணாகிடுச்சு சொல்லப்போனால். ஃபுல்லாகவே நார் எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஷால்வையில். கஷ்டப்பட்டு எப்படியே பறிச்சு வந்தோடனே சரி காம்பு நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தலையே பிடிச்சி நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணோம். கீழே படுக்க போட்டே கட் பண்ணோம். நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணவும் முடியாது, அவ்வளோ குயிக்காகவும் கட் பண்ண முடியாது. ஸோ தூக்கி பிடிச்சி நல்லா நல்லா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் கட் பண்ணிடலாம். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கட் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து ஸ்லோவாக தான் கட் பண்ணாங்க. ஏன்னா முள் வந்து கொக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஸ்லோவாக தான் கட் பண்ணாங்க. நான் தான் ஜாஸ்தியாக கட் பண்ணிவிட்டு குயிக்காகவும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மணி நேரத்தில் இவ்வளோ தவையுமே நான் ஆஞ்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதோட பூ வந்து கத்திரிப்பூ கலரில் தான் இருக்கும். காய் வந்து கத்திரிக்காய் சைஸு, ஆனால் கொஞ்சம் குட்டி கத்திரிக்காய் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பூண்டு சுடலாம், அடுப்பு எரியுதுல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்து பூண்டு சுட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கட்டி வந்து எடுத்து கொடைக்கம்பியில் சொருவி நம்ம வந்து எரியிற அனலில் வந்து வாட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் எப்படி வாட்டணும் அந்த மாதிரி சுருட்டி நம்ம வந்து சுற்றி நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து சுட்டு எடுத்துக்கணும். இது வந்து வெடிக்கும், கொஞ்சம் வெடிச்சதுன்னா அதான் பார்த்தா அங்கே பார்த்தீங்களா வெடிச்சு இருக்குது பாருங்கள். இது வந்து தீயெல்லாம் கிடையாது, வெடிச்சு தான் இருக்குது. வெடிச்சதும் அந்த அண்ணலில் வந்து லைட்டாக கருகுன மாதிரி இருக்கும். உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க கருப்பாக ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்து போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுங்க, எந்த ஒரு வாயு தொல்லையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு. உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஓகே, பாய்.